வணக்கம். இந்த வீடியோவில் ரூபாய் 2000 PM கிசான் திட்டம் தமிழ்நாடு அரசு விவசாயிகளுக்கு புதிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. இது சார்ந்த முழு விவரத்தையும் பார்ப்போம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டில் உள்ள விவசாயிகளுக்கு முக்கியமான அறிவிப்பு வெளிவந்துள்ளது. PM கிசான் உட்பட மத்திய மாநில அரசு திட்டத்தின் பயனாளியாக தொடர்ந்து இருக்க வேண்டுமென்றால் விவசாய அடையாள எண் ஃபார்மர் ஐடி பெறுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. PM கிசான் திட்டத்தின் 22வது தவணைத் தொகை விரைவில் விடுவிக்கப்பட உள்ளது. இதனை முன்னிட்டு தமிழ்நாட்டில் இதுவரையில் விவசாய அடையாள எண் பெறாதவர்கள் உடனடியாக பதிவு செய்ய வேண்டும் என்று வேளாண்மைத்துறை கேட்டுக்கொண்டுள்ளது. இந்த எண் இல்லை என்றால் மத்திய மற்றும் மாநில அரசு நிதி சார்ந்த இந்த திட்டத்திலும் பயனாளியாக சேர முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது. இனி வரும் காலகட்டத்தில் மத்திய மற்றும் மாநில அரசின் அனைத்து விவசாய திட்டத்திலும் இந்த ஒருங்கிணைந்த தரவுதளத்தின் அடிப்படையில் வழங்கப்படும். ஆன்லைன் மூலமாக எப்படி பதிவு செய்ய வேண்டும்? தமிழ்நாடு விவசாயிகள் கீழ்கண்ட ஆவணங்களுடன் பதிவு செய்யலாம். பட்டா, சிட்டா, ஆதார் எண், ஆதாருடன் இணைக்கப்பட்ட மொபைல் எண். இந்த விவரத்துடன் PM கிசான் இணையதளம் அல்லது மொபைல் செயலி மூலமாக ஆன்லைனில் இருந்து விண்ணப்பம் செய்யலாம். மேலும் அருகிலுள்ள வேளாண்மைத்துறை அலுவலகத்திற்கு நேரடியாக சென்று பதிவு செய்யலாம். விவசாயிகள் குறைதீர்ப்பு முகாமிலும் கலந்து கொண்டு விண்ணப்பம் செய்ய வாய்ப்புகள் உள்ளது. 22வது தவணைத் தொகை வர இருக்கும் நிலையில் இதுவரை ஃபார்மர் ஐடி பெறாதவர்கள் உடனடியாக பதிவு செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. ஒரு முறை பதிவு செய்தால் எதிர்காலத்தில் அரசு நிதி உதவிகள் அனைத்தும் தடையில்லாமல் கிடைக்கும். விவசாயிகளுடைய நலனுக்காக உருவாக்கப்பட்ட இந்த ஒருங்கிணைந்த அடையாள முறை அரசு உதவிகளை நேரடியாகவும் வெளிப்படைத்தன்மையாக வழங்கும் முக்கியமான முன்னேற்றமாக பார்க்கப்பட்டு வருகிறது. விவசாயிகள் தாமதம் செய்யாமல் பதிவு செய்து அனைத்து திட்டத்தின் முழு பயனையும் பெற வேண்டும் என்று வேளாண்மைத்துறை வலியுறுத்தியுள்ளது. இந்த வீடியோ குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.